ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி பேரறிவாளர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் வேட்பாளராக முன்ன வந்து நிற்கிறாரு. ஒரு கட்டத்தில் சென்னையில் இருந்தபோது என்னை நேர்காணலுக்காக அழைச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ நான் அவர் நேர்காணல் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மாறி இருக்கிறாரு. சந்திப்போம். வணக்கம் தம்பி. ஐயா வணக்கம். புள்ள வயசுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க, பையன் வயசுக்கு வந்துட்டான்னுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நிற்கிறீங்க. இப்போ சின்ன சிறுவனாக இருந்து ஒரு வேட்பாளராக அந்த கட்சிக்குள்ளே அறிமுகப்படுத்தப்பட்டு முதன் முறையாக தேர்தல் களத்தில் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. அதை பிறகு பேசுவோம். யார் இந்த பேரறிவாளன், எங்கேருந்து வர்றார்? இவ்வளோ சென்னைக்குள்ளே நாங்கள் உங்களை பார்த்தப்ப வந்து சிறிய பையனாக அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தீங்க, ஆழ்றமாக ஒல்லியாக, நல்லா பயிற்சிலாம் எடுக்கிறீங்க போல இருக்கு. யார் இந்த பேரறிவாளன், எங்கேருந்து வர்றாரு? ஒரு அறிமுகம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமே. சிறப்புங்க. நான் உங்கள் வலைவழியில் நான் பேட்டி கொடுக்கறத நான் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் வந்து உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு எத்தனையோ மாதிரி நான் அழைச்சிருக்கேன். நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பேரறிவாளன் ஒரு சாதாரண ஒரு சாமானிய ஒரு இன்னைக்கு இளைஞனாக இருக்கேன். திராவிட கழக குடும்பம் உங்கள் குடும்பம்? ஆமாங்க. அப்பா வந்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் வந்து பயணித்தார். கு ராமகிருஷ்ணன் அவரோட வந்து பயணித்தார். அவர் ஒரு தீவிர பெரியாரிஸ்ட்னு கூட சொல்லலாம். மாலை நேரங்களில் சும்மா இருக்க மாட்டார். என்னையும் சேர்த்துட்டு என்ன பண்ணுவார்னா, கோவை காந்திபுரத்தில் பெரியார் படிப்பகம் இருக்கும். அந்த பெரியார் படிப்பகத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஆமாங்க. அந்த பெரியார் படிப்பகத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே பெரியார் நூலகங்கள்லாம் இருக்கும், நூலாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு நூல் எடுத்து இந்த படி அப்படின்னு சொல்லி படிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி அப்பா வந்து ஒரு பெரியாரிஸ்ட்டு. இதில் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, எங்கள் வீடு வந்து கொஞ்சம் தனித்துவமான ஒரு வீடாக இருக்கும். எப்படின்னா, வீட்டில் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் அவன் வந்து என்ன பார்ப்பான், அவங்க வீட்டில் என்ன ஓடும், தொலைக்காட்சியில் ஏதாவது பாட்டு ஓடும், ஏதாவது தொலைக்காட்சியில் ஏதாவது செய்தி பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த ஈழப்போர் அந்த காட்சிகள்லாம் வந்து குருவட்டில் கேசட்டில் வச்சுருப்பாங்க. அதை வந்து போட்டு காலையிலேயே அப்பா வந்து கேட்பார். ஈழம் சார்ந்த பாடல்கள், தேனிசை செல்லப்பா அவர்களுடைய பாடல்கள், இந்த மாதிரி ஈழம் சார்ந்த பாடல்களெல்லாம் வந்து கேட்பார். பெரியார் அவரை பற்றி எழுதின பாரதிதாசன் அவர் எழுதின அந்த பாடல்கள் இதெல்லாம் வந்து கேட்பார். அதுவும் காலையில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லைடா அப்படின்னு சொல்லிலாம் பாட்டு வந்து காலையில் ஓட ஆரம்பிக்கும். எங்கள் அம்மா வந்து, எங்கள் அப்பா எந்த அளவுக்கு பெரியாரிஸ்டாக இருக்காரோ அந்த அளவுக்கு எங்கள் அம்மா வந்து ஆன்மீகத்தில் மூழ்கி போயிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரிமோட் எடுத்து மாற்றுவாங்க. இந்த மாதிரி அம்மன் பாட்டு வந்து அவங்க போடுவாங்க. இப்படி காலையிலே ரெண்டு பக்கம் அந்த பாட்டு வை, இவங்க இந்த பாட்டு வைன்னு சொல்லி நான் காலையில் வந்து முழிக்கிறதே இந்த மாதிரியான இதில் தான் நான் முழிப்பேன். 2000 அதுக்கப்புறம் நாம் தமிழர் அம்மா பேரை சொல்லிடுங்க. அப்பா பேர் வீரமுருகன், அம்மா பேர் வந்து இருளாயி. 2013 வரையும் நாம் தமிழர் கட்சியில் அப்பா சீமான் அப்பா, நான் வந்து அவர் அப்பா தான் கூப்பிடுவேன், அவரை என் மகன் தான் கூப்பிடுவார். அவர் வந்து நாம் தமிழர் இயக்கம் தொடங்குறாரு. தொடங்கினதுக்கப்புறம் வந்து அப்பா அதில் போய் இணைச்சிக்கிறாரு. இணைச்சிட்டு அதாவது உங்கள் அப்பா வந்து பெரியார் திராவிட கழகத்துலேருந்து பேசிக்கலி திராவிட கழகத்தில் பார்த்துருக்குறோம். அப்புறம் அவர் பிரிஞ்சப்போ அவரோட கோவை ராமகிருஷ்ணனோட தந்தை பெரியார் திராவிட கழகம். அங்கே இருந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் இணைகிறார். அவரே இணைகிறார். நாம் தமிழர் கட்சியில் தொடங்கப்பட்ட காலத்தில் வந்து அவர் இணைகிறார். அப்போ சீமானப்பா பேச்செல்லாம் வந்து எல்லா கூட்டத்துக்கும் போவார். கூட்டத்துக்கு போய் அந்த குருவட்டு எல்லா குருவட்டையும் வாங்கி வச்சிருவார். வீட்டில் வாங்கி வச்சுட்டு அந்த கூட்டத்தில் போய் பேசின பேச்சை மட்டும் கேட்டு வர்றது இல்லாமல் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம காட்டணும், நம்ம கூட இருக்கவங்களுக்கும் காட்டணும்னு சொல்லி அவர் நிறைய வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து பக்கத்து வீடு அந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுப்பார். அதுபோல் வீடு முழுவதும் அந்த குருவட்டுக்கெலாம் இருக்கும், புத்தகங்களாக அப்பா வாங்கி வச்சுருப்பார். 2013 அப்பா இறந்துடுறாரு. 2013 இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு 3-4 மாதம் அப்படியே கடந்து போகுது. அப்போ எனக்கு என்னென்னா, இவ்வளோ தூரம் ஒரு மனசை வந்து வீரியம் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது. நான் அப்போ வந்து இப்போ என் வயது ஒட்டிய பசங்கள்லாம் வந்து கிரிக்கெட் விளாண்டுக்கு இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது நானும் அப்படி தான் வாழ்ந்தேன். ஒரு 3 மாதம் அப்படி தான் கடந்து போச்சு. ஆனால் வந்து அதுக்கப்புறம்
புத்தகங்கள் சின்ன பத்தமிழர் எழுதின புத்தகங்கள்லாம் சின்ன சின்ன புத்தகம் தான் இருக்கும். அந்த புத்தகம்லாம் வீடு முழுக்க இருக்கு. மற்ற புத்தகங்கள் இந்த ஈழப்படுகொலை அந்த காட்சியெல்லாம் ஒரு பெரிய ஆல்பம் மாதிரி போட்டு அது ஒவ்வொரு காட்சிகளையும் படமா வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம அப்பாவுடைய நினைவுகளா நம்ம அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நமக்கே ஒரு கோபம் வருது. அந்த குறுவட்டில் அண்ணன் பேசின அந்த பேச்செல்லாம் கேட்கும்போது நமக்கே ஒரு வெறி வருது. அப்போ சரியான பாதையில் அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு தோணி நம்ம விட்டுறக்கூடாது, இந்த பாதையை நம்ம விட்டுறக்கூடாதுன்ட்டு நானும் என்ன பண்ணுறேன், 2013 அப்பா இறக்குறாரு. 2014 கூட்டம் நடக்குது எங்கன்னா கோவை காந்திபுரம் பக்கத்தில் தமிழ்நாடு ஹோட்டலுக்கு முன்பாக ஒரு தொடர் முழக்க போராட்டம் நடக்குது. இந்த மாதிரி முல்லை பெரியாறு விடயமா ஒரு போராட்டம் நடக்குது. அதில் வந்து சீமானப்பா வந்து கலந்துக்கிறாரு. அந்த கூட்டத்தில் நான் போய் உட்காரேன். என்ன வயசு அப்போ உங்களுக்கு? அப்போ வந்து எனக்கு ரொம்ப 15 வயசு அந்த 16 வயசு அந்த மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 15-16 வயசு இருக்கும். நான் போய் உட்காந்து நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இந்த மாதிரி முருகன் பையன் வந்திருக்கான் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. யார் அறிமுகப்படுத்துறாங்க? முத்துமாணிக்கம்னு சொல்லி ஒரு அண்ணா. அவர் வந்து என்ன, நான் அவர்கிட்ட அவர் எங்கள் பகுதியில் அவர் தான் இருக்கிறாரு. நான் அவரை போய் தொடர்பு கொள்கிறேன். ஆனால் நான் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம கட்சியில் நான் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் இது வந்து அப்படியே விட்டுலாம், அப்பா இறந்துட்டாரு, அதுக்காக நானும் வந்து வராமல் இருக்கிறது நல்லா இருக்காது, நான் வரணும்னா எதா இருந்தாலும் நிகழ்வு எதா இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட வந்து பேசுகிறேன். அவர் வந்து உறுதியாக நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அண்ணனுடைய கூட்டம் இருக்குடா வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவருக்கு முன்னாடி நான் அந்த கூட்டத்தில் நான் உட்காந்துருக்கேன். அவர் பார்த்துட்டு வா அண்ணன் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு சொல்லி பின்னாடி இருந்த என்ன வந்து கூட்டிகிட்டு முன்னாடி அப்பா அப்படி உட்காந்துருக்காரு சிம்மாப்பா. நான் வந்து வணக்கம் வைக்கிறேன். அவர் உடனே வணக்கம் வைக்கிறார். முருகன் பையன் வந்திருக்கிறாரு அப்படின்னோடனே அவர் என்னை பார்க்குறாரு. கவலைப்படாத அப்பா, நான் இருக்கேன், எதா இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்க, என்ன உதவி வேணுனாலும் நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன், அப்பா போயிட்டாருன்னு கவலைப்படாத, நான் இருக்கேன், கூட நான் இருப்பேன் அப்படின்றாரு. சரிங்கப்பா அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் போய் நான் உட்காந்து அவருடைய பேச்சை நான் கவனிக்கிறேன். அடுத்து அப்படியே வந்து நகருது. 2015-16 சட்டமன்ற தேர்தலெலாம் இப்போ வந்துடுது. முதல் முறையாக கவுண்டம்பாளையம் தொகுதியுடைய வேட்பாளராக அன்னைக்கு போட்டிக்கிட்ட பொன் கௌசல்யா அவங்கள வந்து என்னுடைய பகுதி, நான் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கொடி பிடிச்சிட்டு வாக்குகளை வந்து கேட்குறோம். அப்போ வந்து சின்னன்னு கூட அறிவிக்கலை. நான் வந்து ரொம்ப உணர்ச்சிப்பட்டு ஆர்வ குளரில், அப்போ ரொம்ப ஆர்வ குளரில் இருப்பேன். என்னை வந்து எங்கள் பகுதியில் வந்து குட்டி சீமான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் கடைக்கு போனேன்னு வச்சுங்களேன், அந்த சீமான் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறியா அவருடைய பிரதியா நீங்க மாத்திக்கிறீங்க. ஆமா. இப்போ நான் வெளிப்படையாக இன்னும் சொல்லணும்னா, இப்போ அந்த ஸ்கூல் படிக்கிற காலகட்டங்கள்ல எல்லாருமே வந்து சினிமா அந்த படங்கள் குறுவட்டுக்களை வந்து பகிர்ந்துக்குருவாங்க. இந்த படம் என்கிட்ட இருக்கு, விஜய் படம் அந்த படம் இருக்கு, இந்த படம் இருக்கு அப்படிலாம் சொல்லி கேசட்டை வந்து மாத்தி பகிர்ந்துக்குப்பாங்க. ஆனா நான் வந்து அப்ப சீமானப்பா பேசின பேச்சை வந்து அதுக்கு குறுவட்டு இருக்கும், அதுதான் எங்க வீட்டுல இருக்கும். அதை எடுத்துட்டு போய் இந்த பேச்சுக்கள்றா நல்லா இருக்கும்டா, நாகப்பட்டினத்துல இளைஞர் பாசரு பேசுறா, சூப்பரா பேசியிருக்காரா பாடுறா, இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது என்னை ஒரு தனித்துவமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவன் நம்மள மாதிரியே இல்லையே அப்படின்னு தனித்துவமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ என்னை வந்து எல்லாருமே சீமான் தான், இந்த வந்துட்டான் பாரு சீமான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. 2016 தேர்தலப்போ அந்த கவுண்டம்பாளையம் தொகுதியோட வேட்பாளரை எங்க பகுதிக்கு அழைச்சிட்டு வந்து நான் வாக்கு கேட்கிறேன். அன்னைக்கு தான் வந்து நாம் தமிழர் கட்சியோடைய சின்ன இரட்டை மெழுகுவர்த்தி அப்படின்னு அறிவிப்பு வருது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு. நம்ம பகுதியில சொல்லி கேட்கலாம், சின்னத்தை சொல்லி ஓட்டு கேட்கலாம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சு. நம்ம இன்னைக்கு ஆசையா வேட்பாளரை கூப்பிட்டு வந்து பரப்புரை ஆரம்பிச்சோம், முடிஞ்ச உடனே நமக்கு வந்து சின்னத்தை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 2016 நாம் தமிழர் கட்சியுடைய கட்டமைப்பு அதை பத்தி எனக்கு தெரியாது. எப்படின்னா, சரி இவங்க நம்ம தொகுதியுடைய வேட்பாளர், நம்ம இவங்களுக்கு வேலை செஞ்சிட்டோம், ஒரு நாள் வேலை செஞ்சிட்டோம். அடுத்து சிங்கானூர் தொகுதி வேட்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம், அவர் போய் வேலை செய்வான் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு 3 நாள் போய் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளரை போட்டிட்டான பெஞ்சமின் பிராங்க்லின், அவருக்கு போய் வேலை செய்வோம். இப்படி நம்ம வந்து ஒரு உணர்வின் மிகுதி வந்து எந்த அளவுக்கு உங்களை இழுத்துட்டு போகுதுன்னு அதுல இருந்து தெரியுது. சரி, இப்படி வந்து பயணிச்சுக்கிறோம். அடுத்து வந்து கட்சிக்குள்ள உன்னுடைய பதவிகள் பொறுப்பு எங்கிருந்து எப்படி வந்தீங்க நீங்க?
2017 வேலை செய்துட்டு இருந்தீங்க. கரெக்ட். கட்சியில என்னவா வந்து மாறுறீங்க அப்போ? எனக்கு அந்த பொறுப்பு, அந்த கட்டமைப்பு, எனக்கு அதெல்லாம் பத்தி எனக்கு அந்த 2016 வேலை செஞ்சுட்டே 17 இருக்கீங்க. காலகட்டத்துல எனக்கு தெரியாது. எல்லா நான் இடத்துலயும் மட்டும் ஓடி ஒரு ஓடி பக்கம் பொறுப்பாளர்களுடையும் சேர்ந்து வேலை செய்யறது கிடையாது. எங்கேயாவது சேர்த்துட்டு இருப்பீங்க. நம்ம தான் நாம் தமிழர் கட்சி, ம். நம்மகிட்ட கொடி இருக்கு, ம். நம்மகிட்ட அந்த உணர்வு இருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நினைச்சு வேலை செய்யறதா ரொம்ப சிறப்பா இருக்கும் கட்சி ஆமா. வளர்ச்சி. நான் அப்படிதான் நான் வேலை செஞ்சேன். மத்தபடி இவங்களுக்கு பொறுப்பாளர், தொகுதிக்கு 8 பொறுப்பாளர்கள், தலைவர், துணைத் தலைவர், இதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த பொறுப்பு கட்டமைப்புல எனக்கு தெரியாது. அப்போ வந்து என் கூட இருந்த முத்துமாணிக்கன் என்ன சொன்னார்னா, தம்பி நீ இந்த வார்டுக்கு நீ தான் தம்பி மாணவர் பாசறையில செயலாளர் தம்பி. அந்த வார்டுக்கு தான் முதல்ல வார்டுக்கு போடுறாங்க. கல்லூரி 1ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன். 1ஆம் ஆண்டு நான் படிச்சுக்கு இருக்கிறேன். 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு எனக்கு சரியா நினைவில் இல்லை. அப்போ வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வந்து சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை வந்து நமக்கு அதை பார்த்துட்டு பொறுக்க முடியல. என்னடா இப்படி நடக்குது, இப்படி சுட்டு தள்ளுறானுங்களே அப்படின்ற ஒரு கோபம் இருக்கு. அதே சமயத்துல வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழ்நாடு முழுமைக்கும் போராட்டங்கள் நடக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியா போராட்ட களமாவே தமிழ்நாடு இருக்கு. முதல்ல வாட்ஸ்அப் குரூப்ல செய்தி ஒன்று தட்டி விடுறேன், போட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா இதுக்கும் செய்தி அனுப்பிடுறேன். என்ன பண்ணிட்டாங்க, காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க, அங்க 144 தடை உத்தரவு போட்டு வச்சிருக்காங்க. மைதானத்துல யாரும் போராட்டம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுத்தி காவலர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, பாதுகாப்புக்கு அந்த மைதானத்தை சுத்தி உட்காந்துருக்காங்க. ஊடகங்களும் உட்காந்துருக்காங்க, எவனாவது வந்துட மாட்டானா அப்படின்னு உட்காந்துருக்காங்க. நாங்க ஒரு 5-6 பேர் போனோம். 5-6 நான் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அவன் ஒரு பயம், தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல சுட்டு போட்ட மாதிரி நம்மளை சுட்டு போட்டானுங்கன்னா அப்படின்னு பயம் பசங்களுக்குள்ள. அப்படி இருந்தும் ஒரு 5-6 பேர் போய் உட்காரோம் அப்படின்ட்டு வரோம். அந்த 5-6 பசங்களுக்கும் வந்து பயம் வந்துருச்சு. காவல்துறையினரை பார்த்த உடனே ஒரு பயம் வந்து என்ன ஆச்சுன்னா, யாருமே வரல. அப்படி நம்ம திரும்பி போயிடலாம்டா, நமக்கு செமஸ்டர் வேற இருக்கு, இந்த நேரத்துல நம்ம உட்காந்தா நல்லா இருக்காதுடா, அப்படின்னா நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கல்லூரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, அந்த கல்லூரியுடைய யூனிஃபார்மை போட்டு நான் அந்த மைதானத்துல யாருமே இல்லை, சுத்தி காவல்துறை தான் இருக்காங்க, அந்த காவல் நடுவில் போய் உட்காந்துறேன். உட்காந்துட்டு ஒரு ஆள் இந்த மாதிரி அமைத்திடு காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திடு அப்படின்னு முழக்கம். அன்னைக்கு போட்ட முழக்கம் இப்போ போட்டா அதெல்லாம் வந்து என்ன எங்க உள்ள வைப்பாங்க கூட தெரியாது. இது கடைசி தமிழன் ரத்தம்டா, மோடி கையில கிடைச்சானா செத்தான்டா, இதெல்லாம் முழக்கம். நான் முழக்கம் போட அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியல, பொருள் என்னன்னு தெரியல, இவன் சேர்ந்து முழக்கம் போடுறான். போலீஸ்காரங்க என்னடா ஊடகங்களும் வந்துட்டாங்க. அங்க எங்க நின்று இந்த ஊடகங்களும் வந்து இது பண்றாங்க, கவர் பண்றாங்க. காவல்துறையினும் ஓடி வர்றாங்க. ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிக்கிறதுக்கு எப்படி வருவாங்க அந்த மாதிரி ஓடி வர்றாங்க. பிடிச்சி இழுத்து தரத்தரத்தாலும் இழுத்துட்டு போறாங்க. பேருந்துல 2 பேர் இழுத்துட்டு போகும்போது, தம்பி நீங்க ஏன் தம்பி, எல்லாருமே அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நீ ஏன் தம்பி காவிரி மேலாண்மை வரையறதுக்காக நீ ஏன் தம்பி போராடுற, ஒன்னும் நடக்காது தம்பி, நீ போராட்டம் பண்றதுனால ஒன்னும் நடக்காது தம்பி அப்படின்னு. இதுல என்ன ஒரு கொடுமைனா, நான் இந்த 2 பேர் நாங்க போராட்டம் பண்றோம். இந்த போராட்டம் நடந்துக்கிற சமயத்திலேயே இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினர் வந்து தொடர்வண்டி நிலைய முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. எனக்கு இந்த விடலாம் எனக்கு தெரியாத, நான் இங்க ஒரு கோபத்துல நான் பண்ணிட்டேன். இது ஊடகங்கள்லாம் செய்தியாக்கி இருக்கிறாங்க, லைவ்ல போகுது. நான் உள்ள காவல் நிலையத்துல வச்சிருக்கிறாங்க. காவல் நிலையத்துல வைக்கும்போது, நீங்க கட்சியில இருக்கீங்களா? ஆமா நான் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்களா? நாம் தமிழர் கட்சி தொடர்வண்டி நிலையத்துல போராட்டம் பண்ணிக்கிறாங்களே, நீ ஏன் இங்க வந்த? எனக்கு அது தெரியாதுன்ற நீ என்ன பொறுப்புல இருக்க அப்படின்னா, நான் வந்து வார்டு பொறுப்பாளரா நான் இருக்கேன் மாணவர் பாசறைக்கு அப்படின் போது நாம் தமிழர் கட்சியினருக்கு தகவல் போகுது. அதுக்கப்புறம் அந்த சமயத்துல வந்து வழக்கறிஞர் 2-3 பேர் நேர காவல் நிலையத்துக்கு வராங்க. காவல் நிலையத்துக்கு வந்து அப்போ வந்து கேட்குறேன், தம்பி நீ எந்த பகுதி தம்பின்னு கேட்குறாங்க. நான் மாதிரி இந்த பகுதி அப்படின்னு. சேர்த்துமே ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலாம், மாலையை விட்டுருவாங்க, நான் பேசுறேன் தம்பி அப்படின்னு இது பண்றாங்க. அந்த சமயத்துல விட்டுடுறாங்க. அதான் முதல் கைது. ஆமா, முதல் கைது, என்னுடைய முதல் கைது அதுதான். முதல் இது அந்த வார்டு செயலாளராக இருக்கீங்க, முதல்ல வார்டுக்கு தான் பொறுப்பு. அதுக்கு அடுத்தது எப்படி எங்க பட்டுன்னு எங்க வந்து மாநில அளவுக்கு வந்து எப்படி நிக்கிறீங்க? அது ஒவ்வொரு வருஷம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 2017 அந்த சமயத்துல தொகுதி வார்டுக்கு பொறுப்பாளராக போட்டாங்க. 2018 வந்து தொகுதிக்கு போட்டாங்க, தொகுதி மாணவர் பாசறை பொறுப்பாளர்னு போட்டாங்க. 2019 வந்து மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா அந்த கோவை மாவட்டத்தினுடைய மாணவர் பாசறை பொறுப்பாளர். 2020 வந்து சீமானப்பா வந்து மாநிலத்துக்கு பொறுப்பா போட்டாங்க. என்னன்னா, நான்
அந்த 2014க்கு பிறகு 14ல வந்து நான் சீமான் அப்பாவை நான் பார்த்தேன், அவர் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க. 14க்கு பிறகு 20 தான் பாக்குறீங்க. 20ல தான் வந்து நேருக்கு நேரா நிக்கிறோம். நேருக்கு நேரானா அப்பதான் வந்து பக்கத்துல நான் புகைப்படம் எடுத்துக்கிருக்கேன். உறவுகள்லாம் அப்பா கூட புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்துக்கிருக்காங்க. நான் வந்து புகைப்படம் எடுத்துக்கிருக்கிறேன், என்னுடைய கைபேசியில எடுத்துக்கிருக்கிறேன். அப்போ கார்த்திக் அக்கா என்ன பண்றாங்கன்னா, என்னை கூட்டு போய் அண்ணா முருகன் பையனா பேரறிவாளன் சிறப்பா செயல்படுறானா, தொடர்ச்சி அந்த மாதிரி துடியலூர்ல வந்து பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைச்சு பண்ணியிருக்கான், இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இதாயிட்டாப்புல, அவரு ரொம்ப அதிர்ச்சியான மாதிரி அவர் வந்து என் கன்னத்துல இப்படி கை வச்சாரு. 6 வருஷத்துக்கு பிறகு பாக்குறாரு திருப்பி ஒண்ணு. இப்படி கன்னத்துல இப்படி கை வைக்கிறாப்புல, கை வச்சுட்டு என்னையே பார்த்தாப்புல, பார்த்துட்டு கட்சி உன்னோட கட்சி வேலை செய், அப்பா நான் இருக்கேன், கட்சி உன் கட்சி அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. எனக்கு வந்து என்னது நம்ம கட்சி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வேலை செஞ்சோம், ஆனா சீமானப்பா உண்மையுமே உன் கட்சி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு தாங்க முடியல. அப்போ அவர் கிளம்புற நேரம், கிளம்பும் போது அவர் மகிழுந்துல வந்து நான் இருக்கேன் வேலை செய் அப்படின்ட்டு போறாரு. அந்த ஒரு உத்தேகம் வந்து இன்னுமே வந்து வீரியமா செயல்படுறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. தொடர்ச்சியா நம்ம களத்துல நம்ம நிக்கிறோம். இன்னுமே சொல்லுவாங்க என்னன்னா, எந்த ஒரு பொருளாதார பின்புலமும் இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு தூரம் இவ்வளவு காலம் வந்து தொடர்ச்சியா நீ இயங்கிக்கு இருந்த அப்படின்லாம் வந்து நிறைய பேர் என்னை பார்க்கும்போது கேட்பாங்க. இந்த வயசுல நீ இவ்வளவு தூரம் இயங்குறிய அப்படின்னு போது, ஏன் நான் சிறைக்குள்ள இருக்கும்போதே கூட 2-3 பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த வயசுல நீ எதுக்குப்பா வந்திருக்க, சிறைக்கு வந்த. அது சிறை அனுபவம் எப்படி, எத்தனை நாள் இருந்துட்டு இருந்தீங்க? சிறை அனுபவம் வந்து 2020ல வேளாண் சட்டத்திருத்த மசோதா வந்து நடந்துச்சு, கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த போது கோயம்புத்தூருக்கு வெங்கையா நாயுடு துணை குடியரசுத் தலைவர் வர்றாரு. அதுக்கு முன்னாடி நாள் நான் வந்து நீலகிரியில வந்து நீலகிரி மாவட்டத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல பேச போயிட்டேன். அதே நேரத்துல கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டத்தை அறிவிச்சு பண்ணியிருந்திருக்காங்க. எனக்கு வந்து ஒரு வருத்தம், இந்த போராட்டத்துக்கு நம்மளால போக முடியலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழுவுல தகவல் வந்துச்சு, இந்த மாதிரி வெங்கையா நாயுடு துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து வராரு, நம்ம இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நம்ம கருப்பு கொடி காட்டலாம் அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்றேன்னா, அதுக்குதான் போக முடியல, நேற்று நடந்த நிகழ்வுக்கு தான் போக முடியல, இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு கொடியோடைய சீருடை அணிஞ்சு நான் என்ன பண்றேன், போறேன். எந்த இடத்துல வந்து கருப்பு கொடி காட்டுற அந்த போராட்டம் நடக்கும்னு அறிவிச்சாங்களோ அந்த இடத்துல சுத்தி காவல்துறையினரா இருக்காங்க. அது முக்கியமான ஜங்ஷன், ரொம்ப காவல்துறையா இருக்கிறாங்க, மப்டியில இருக்கிறாங்க, எல்லா கடைக்குள்ளேயும் இருக்க, ஒவ்வொரு கடைக்குள்ளேயும் உட்காந்துருக்காங்க காவல்துறையினர். நம்ம நாம் தமிழர் கட்சி வரவங்க நாங்கள் ஒரு 5-6 பேர் முதல்ல ஒரு மகிழுந்துல போறோம். ஒரு டீ கடை ஒன்று இருக்கு, அங்க போய் டீ குடிக்கிற மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி காவல்துறையினர் உட்காந்துருக்காங்க. இவங்க நம்ம ஆட்கள் வந்து திட்டத்தை எல்லாத்தையும் அப்படியே பேசிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே. அதை வந்து இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. டக்குன்னு டீயை குடிங்கன்னு கிளம்பும்போது பின்னாடியே வாங்கணும் வந்து அந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பின்னாடியே காவல்துறையினரும் துரத்திட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வண்டியை போட்டாச்சு. சரி, இதுக்கு மேல பொறுக்க முடியாது, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் போறாங்க போராட்டத்துக்கு போறாங்க. அங்கங்க இருக்கக்கூடிய உறவுகளை வந்து காவல்துறையினர் கைது செஞ்சுக்கிறாங்க. இவங்கள என்ன பண்ணுவாங்க, நம்ம போய் பேருந்து நிறுத்தத்தில் நிற்போம், நம்ம யாரும் காவல்துறையினர் தெரியாது, நம்ம பேருந்து நிறுத்தத்தில் நிற்போம் அப்படின்னு சொல்லி போறாங்க. காவல்துறையினர் வந்து வாங்குவோம் அந்த வண்டியில இறங்குன்னு சொல்லி வண்டியில ஏத்திட்டாங்க. அப்போ நான் வந்து என்ன போனோம், இன்னும் காணாம, நான் மகிழ்ந்துல உட்காந்துருக்கேன், ஒரு 10 நிமிஷமா உட்காந்துருக்கேன், இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன். வந்துட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. என்னன்னா இது, எல்லாத்தையும் காவல்துறையினர் ஏத்திக்கு இருக்கிறாங்க. போராட்டம் நடந்து, அது முக்கியமான விஷயம், 4 பக்கமும் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. பேருந்த மறைச்ச மாதிரி, பேருந்தை வச்சு மறைச்சு மக்களுக்கு தெரியாத மாதிரி இந்த ஒரு 5-6 பேர் அப்படி பேருந்துல ஏத்திக்கிருக்காங்க. இப்படியே ஒரு போராட்டம், காவல்துறையினர் இந்த மாதிரி பேருந்த குறுக்குல போட்டு இவங்க யாருக்கும் தெரியாத மாதிரி ஏத்திக்கிருக்காங்களே அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன்னா, தமிழ்நாட்டு கொடி ஒண்ணு வச்சிருந்தேன், உள்ளுக்குள்ள வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு அந்த ஜங்ஷனுக்கு, நான் என்னோட இலக்கு என்னன்னா ஜங்ஷன்ல போய் நான் நிக்கணும். எல்லாரோடைய கவனத்தையும் நம்ம இந்த வேளாண் சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் போராட்டம் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்ட்டு கொடியை புடிச்சிட்டு ஓடுறேன். ஜங்ஷனுக்கு 100 மீட்டர் இருக்கும். இந்த மாதிரி
திரும்ப பெரு வேளாண் சட்ட மசோதா திரும்ப பெறும் அப்படின்னும் போது இந்த படத்துல பார்த்துருப்பீங்களா, தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு எப்படி 4 பக்கம் இருந்தும் பாய்வாங்க காவல்துறையினர், இந்த ராணுவம்லாம். அதே மாதிரி வந்து 4 பக்கத்துல இருந்து வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னன்னா ஏதோ தீவிரவாதி வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி ஒரு இதா பாக்குறாங்க. நான் தமிழ்நாட்டு கொடியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கண்டிக்கிறோம் பாசிச பாஜக அரசை கண்டிக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப அழுத்தம் அதிகமாயிருச்சு. பேருந்துல ஏத்திட்டு ஒரு 14 பேர் என்னமோ கைதாயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர் பாசறையில இருந்தான் விஜயராகவன், அதுக்கப்புறம் அவர் கூட இன்னும் 2-3 பேர், அவங்களாம் வந்து அந்த காருக்கு முன்னாடியே போய் துணை குடியரசுத் தலைவர் காருக்கு முன்னாடியே வந்து போய் விழுந்து அது பெரிய போராட்டமா நடந்தது. அதுக்கப்புறம் வந்து சிறை இருந்தீங்க. எத்தனை நாள் சிறை? அது 14 நாள் நான் நினைக்கிறேன். 14 நாள் அந்த சிறைக்கு நான் போறேன். எனக்கு முன் அனுபவம் எதுவுமே இல்லை. எனக்கு அப்போ வந்து வயசு 19 வயசு நான் நினைக்கிறேன். 19 வயசு. நான் இப்போ சிறைக்குள்ள போகும்போதே வந்து முன்னாடியே வந்து பேண்ட்டை கழட்ட சொல்றாங்க, சட்டை கழட்ட சொல்றாங்க. நம்ம வந்து உள்ளாடை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். சோதனையிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி இருக்கும். அந்த எல்லாமே இருட்டா இருக்கு. ஒரு மாதிரி அந்த உள்ளுக்குள்ள போகும்போதுதான் நமக்கு ஒரு சின்ன ஒரு நடுக்கம் இருக்கு. அது நம்ம கூட சகஜமா பேசிட்டு வந்த காவல்துறையினர் அந்த கேட்டுக்கு வெளியில் நின்று அனுப்பி விட்டு நீங்க உள்ள போங்க அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. முன்னாடி இருக்கவங்க யாரு, உள்ளுக்குள்ள இருக்கிற சிறைத்துறை அதிகாரிகள்லாம் யாருன்னு தெரியாது. அவங்க வந்து சட்டை கழட்டுன்றாங்க, பேண்ட்டை கழட்டுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போறோம். அந்த செல்லுக்குள்ள எங்களுக்குன்னு ஒரு 14 பேத்துக்கு ஒரு செல் கொடுத்துருந்தாங்க, ஒரு அறை கொடுத்துருந்தாங்க. அந்த அறையில தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு முன் அங்க ஒரே ஒருத்தர் வந்து நடந்துக்கிறாரு. இந்த படத்துல வந்து ஒரு பெரிய உள்ள நடந்துக்கிற மாதிரி நடக்கிறாரு. எனக்குலாம் அது ரொம்ப பதட்டமாயிருச்சு எனக்கு. இன்னும் ஒருத்தர் 2 மணிக்கு ஒருத்தர் வந்து நடந்துக்கிருக்காரு. அப்பதான் தெரியுது அவர் எங்களுக்கு முன்னாடிதான் அவரும் வந்திருக்கிறாரு அப்படின்னு. அப்போ தூங்குறோம். அப்பதான் கண்ணு மூணு மாதிரி இருந்துச்சு. உடனே காவல்துறையினர் வந்துட்டாங்க. அந்த சிறைத்துறை அதிகாரிகள்லாம் வந்து எழுப்பி விடுறாங்க. எழுப்பிட்டு தூங்காதீங்க அப்படின்னு எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் சகஜமா கைதிகள்லாம் இருப்பாங்களே, அவங்க கிட்ட வந்து கேட்குறோம், இந்த மாதிரி நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னும் போது அவங்க வந்து நானும் பொண்ணு லவ் பண்ணிக்கணும், திடீர்னு வந்து போக்சோ வழக்கு போட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து சொல்லும்போது நம்ம கொஞ்சம் மிங்கிள் ஆகுறோம். நல்லா அவங்க கூட நம்ம பேசி பழகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு தடவை அன்னைக்கு என்ன நிகழ்வுன்னு தெரியல, 20 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அந்த கோபிச்செட்டிப்பாளையம் சிறையில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. நம்ம நாம் தமிழர் கட்சியில நான் ரொம்ப சின்ன பையன். அப்போ வந்து 19 வயசு என்னமோ. நான் வந்து போறேன். போகும்போது எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஒரு 50 பேர் பக்கம் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த அதிகாரி, சிறைத்துறை அதிகாரி வந்து நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி போக்சோ சார் அப்படின்னா பள்ளிச்சுன்னு ஒரு அடி விழுகும். அந்த வயசுல உனக்கு கேக்குது அப்படின்ட்டு போவாரு. அடுத்து வந்து ஒருத்தர் பெட்டி கேஸ் அப்படியே இந்த மாதிரி அடிச்சுட்டு வர்றாரு. அவர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வர்றாரு. என்ன கேட்கிறாரு, நீ எதுக்கு வந்த அப்படின்போது, சார் துணை குடியரசுத் தலைவர் காரை மறிச்சு போராட்டம் பண்ணோம் சார். எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் வந்து அவர் அப்படியே நின்றாரு. என்ன விஷயம் அப்படின்னாரு. இந்த மாதிரி 3 அந்த வேளாண் சட்ட திருத்த மசோதாவை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சி சார்பாக கருப்பு கொடி போராட்டம் பண்ணோம் சார் அப்படின்னா, நீங்க இங்க இருக்க வேணா, நீங்க மேல போயிருங்க அப்படின்ட்டு நாங்க இருந்த அறைக்கு எங்களை அனுப்பி விட்டாரு. அப்போ அந்த 50 பேர்ல நீங்க ஒருத்தர் தான் இந்த காரணம் சொன்னீங்க. ஆமா, எல்லாருமே திருட்டு கேஸ் சொன்னாங்க. எல்லாம் திருட்டு கேஸ். ஒருத்தன் வந்து அந்த ரோட்ல ஏதோ சிமெண்ட் இருந்திருக்கும் போல, அந்த சிமெண்ட்டை வந்து எடுத்துட்டு போய் அவன் வீட்டு வேலைக்கிறதுக்கோ பயன்படுத்திப்பான் போல. இந்த மாதிரியான வழக்குகள் தான் உள்ள இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி. என்ன 19 வயசுல துணை குடியரசுத் தலைவர் காரை மறிச்சு சட்ட திருத்த, அந்த வேளாண் சட்ட திருத்த மசோதாவை கண்டிச்சு போராட்டம் பண்ணியிருக்கான், அதுவும் துணை குடியரசுத் தலைவர் காரை மறிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேல போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதாவது சரியான அனுபவம். ரொம்ப எங்க வீட்டுல என்ன நான் சொன்னேன்னா, நான் சென்னையில வேலை பார்க்கறதுக்கு நான் போறேன். நான் வர்றதுக்கு வந்து ஒரு 10 நாள் ஆகும். நான் சென்னையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், நான் சிறைக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைச்சுக்கிருக்கேன். பார்க்க வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகளும் வந்து வீட்டுக்கு அம்மா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலை. இந்த சூரட்டி எடுக்கிறதுக்கு இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து தேவைப்படும். அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்க கட்சிக்காரங்க, அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி ஆதார் கார்டு வேணும்,
இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப்லாம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அம்மா வந்து எதுக்கு அப்படின்போது இந்த மாதிரி பையன் வந்து சிறைக்கு போயிருக்கான் போராட்டத்தில் அப்படின்போது அவங்களுக்கு அதிர்ச்சி. அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லுவாங்க, டே உங்க அப்பா தான் வந்து இந்த போராட்டம் வழக்கு அது இதுன்னு போனாருன்னா உனக்கு எதுக்குடா, நீ தயவுசெய்து இந்த மாதிரிலாம் போகாதரா அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவாங்க. நான் 2014 கால் எடுத்து வச்சேன் பாருங்க கட்சிக்குள்ள, அப்பையில இருந்தே சொன்னாங்க கட்சிக்கெல்லாம் போகாத அப்படி இப்படின்னு. ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 3 தடவை அவங்களுக்கே வெறுத்து போச்சு. எத்தனை தடவை சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், இவன் போறது போயிட்டு தான் இருப்பான் அப்படின்னு அவங்களுக்கும் வெறுத்து போச்சு. சிறை அனுபவம்ன்றது, ஏன்னா எங்க அப்பா கூட சிறைக்கு போகல, இவன் போயிருக்கான் போது எங்க வீட்டுல ரொம்பவே அதிர்ச்சி. சிறையை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கும் தெரியும்ன்றதே எனக்கு தெரியும். எங்க அம்மா சிறைக்கு வெளியில நிக்கிறாங்க, கண்ணெல்லாம் உங்களுக்கு கலங்குது, எனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பக்கம் பெருமையா இருக்கு, நான் வந்து விவசாயிகளுக்கு எதிராக வந்து அந்த சட்ட திருத்த மசோதாக்கு எதிராக போராடிட்டு வந்திருக்குன்னு ஒரு பெருமை எனக்கு வெளியில வரும்போது எனக்கு இருக்கு. அதே நேரத்துல அம்மா அழுகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு வருத்தமும் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. இது அந்த இப்படி இருந்து தான் நீங்கள் படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு தொகுதி வேட்பாளராக வந்திருக்கீங்க, புரிஞ்சிக்க முடியுது. இப்போ மாநில நிர்வாகியாக இன்றைக்கி இருக்கீங்க. தொகுதி அந்த நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்ன்ற மாதிரிலாம் தொகுதிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க அந்த மக்களுக்கு, எதை முதன்மைப்படுத்துறீங்க? ஒரே ஒரு விஷயம்தான், நான் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக நான் போட்டிடுறேன். இதுக்கு முன்னாடி போட்டிட்டவங்க 3 தேர்தல் தான் அந்த தொகுதி வந்து சந்திச்சிருக்கு. ரொம்ப இளமையான தொகுதின்னு கூட சொல்லலாம். அதிமுக அந்த தொகுதி வென்றிருக்கு, பாஜக அந்த தொகுதி வந்து வென்றிருக்கு. 2 முறை அதிமுக, 1 முறை பாஜக இப்படி வென்றிருக்கு. வென்றவங்க ஒரு முக்கியமான தொகுதியா அந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதியா அந்த தெற்கு தொகுதியை பாக்குறாங்க. கோயம்புத்தூருடைய அடையாளங்களா நீங்க எதெல்லாம் பாப்பீங்களோ அந்த அடையாளங்கள்லாம் இருக்கக்கூடிய தொகுதி கோவை தெற்கு தொகுதி. கோயம்புத்தூர் அடையாளமா மணிக்கூண்டை பார்ப்பீங்க, தெற்கு தொகுதியில தான் இருக்கு. ரயில்வே நிலையத்தை பார்ப்பீங்க, தெற்கு தொகுதியில தான் இருக்கு. அரசு மருத்துவமனை எல்லாமே வந்து கோவை தெற்கு தொகுதியில தான் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு சாமானிய வேட்பாளராக நான் நினைக்கிறேன். நான் பெரிய தொழிலதிபர் வீட்டு மகன் நான் கிடையாது, நான் கோடீஸ்வரன் மகன் நான் கிடையாது, பெரிய அரசியல்வாதி மகன் நான் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அந்த தொகுதியில பெரிய விஐபின்ற பலம் படைபலம் எதுவும் இல்லை. இந்த தொகுதி கோயம்புத்தூருடைய அடையாளமா இருக்கக்கூடிய இந்த தொகுதியில ஒருத்தன் வேட்பாளரா நிக்கிறான், அவன் நின்று சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான்னா அவன் எவ்வளவு கோடி செலவு பண்ணுவாங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் நம்ம பார்த்திருக்கோம், கமலஹாசன் இந்த தொகுதியில தான் போட்டியிட்டாரு. அதே போல நின்றவங்க எல்லாம் பல கோடி செலவு பண்ண ஒரு தொகுதி. இப்ப நிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட பல கோடிக்கு செலவு பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தொகுதி. அது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இப்ப வந்து தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரங்க தான் இந்த தொகுதியில நிற்பாங்க. என்ன நம்பி உன்னால முடியும்டா, நீ செய்டா அப்படின்னு அப்ப சீமான் அவர்கள் எனக்கு இந்த தொகுதியை என் கையில கொடுத்துருக்குறாங்க. நினைச்சு பாருங்க, இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு பேசுவாங்க, நாளை இந்தியா இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு பேசுவாங்க. இளைஞர்களுக்கு கொடுத்த பிரதிநிதித்துவம் என்ன, அங்கீகாரம் என்ன? நாம் தமிழர் கட்சி தவிர மற்ற கட்சிகள் என்ன இளைஞர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க? 130க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு சீமான் அப்பா அறிவிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் முடிவு பண்ணி இந்த ஆட்சி சரியில்லை நம்ம மாத்திரணும் அப்படின்னு இளைஞர்கள்லாம் முடிவு பண்ணி அவங்க வாக்களிச்சாங்கன்னா என்னைக்கோ தமிழ்நாடு மாறி இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும், பரம்பரையா வந்தவங்க குடும்பத்திலே வந்துட்டு இருக்கிற வாரிசு அவங்கதான் வந்து அரசியல் செய்ய முடியும், அவங்கதான் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற நிலைமையில ஒரு முக்கியமான தொகுதியை இந்தாடா நீ எடுத்து செய்யடா, உன்னால முடியும்டா, நான் நம்பவே இல்லை. இந்த தொகுதி எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த தொகுதிக்கான பிரச்சனைகள், அது ஒரு விஐபி தொகுதி ஆக்சுவலா, அது தெரியுங்களா உங்களுக்கு? அது வந்து தெற்கு தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி. நீங்க சொன்ன மாதிரி கமலஹாசன் உள்ளிட்ட எல்லாருமே முக்கியமான தலைவர்கள் போட்டியிட்ட தொகுதி. அது முக்கியமான தலைவர்கள் போட்டியிட்ட தொகுதி, முக்கியமான தொகுதி. ஆனா முக்கியமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியாது. அதான் பிரதான பிரச்சனைக்கு நீங்க என்ன சொல்யூஷன் சொல்றீங்க, தீர்வு என்ன நீங்க சொல்ல போறீங்க, நீங்க எப்படி கோரிக்கை பிரச்சனைகள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா போன தேர்தலில் வந்து 10க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை வானதி சீனிவாசன் அள்ளி வீசினாங்க. அங்கங்க ஃப்ரீ ஒய்ஃபையை நான் வைப்பேன், மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை நான் செஞ்சு கொடுப்பேன், அதே போல நான் நூலகங்கள் கட்டி கொடுப்பேன், சொல்லிக்கிட்டே போலாம். கேட்கும் போது உங்களுக்கு அவ்வளவு இதா இருக்கும், ஏன்னா இப்படி எல்லாம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. என்ன வாக்குறுதி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். ஒரு வாக்குறுதியும் இப்ப வரையும் செய்யல. இது சொன்னதுல ஒண்ணு கூட கிடையாது, ஒண்ணு கூட இல்ல. எங்கேயும் ஒய்ஃபை மாட்டல, எங்கேயும் வந்து இவங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, நூலகம் எங்கேயும் அமைச்சு கொடுக்கல.
இப்படி புவியியல் குறியீடு தங்க நகையில புவியியல் குறியீடா இது பண்ணுவேன்னு சொன்னாங்க. இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் அள்ளி வீசினாங்க. ஆனா ஒண்ணு கூட அவங்க செஞ்சு கொடுக்கல. ஒண்ணு கூட செய்யலன்றீங்க. ஒண்ணு கூட செய்யல. என்ன செய்யறாங்க அப்படின்னா விளம்பரம் செய்யறாங்க. எப்படி விளம்பரம்னா ஒரு திட்டம். இப்ப எப்படின்னா அங்கங்க வந்து மக்களுக்கு குடிநீர் வந்து இலவசமா நான் வழங்குறேன்னு சொல்லி வாட்டர் ஏடிஎம் சொல்லி அங்கங்க ஏற்படுத்தினாங்க. குடிநீர் ஒரு 4-5 குடும்பத்துக்கு அவங்க கையில ஒரு கார்டை கொடுத்துறது, நீங்க மட்டும் பயன்படுத்திக்கிங்க, இவ்வளவுதான் அவங்க செஞ்சு கொடுத்த திட்டம். அந்த குடிநீர் கூட அனைத்து மக்களுக்கும் நம்ம வந்து சரிசமமா நம்ம கொடுக்கணும் அப்படின்றது அவங்க நோக்கம் கிடையாது. அதே போல இப்போ ஒரு 2-3 திட்டங்களை சொல்றாங்க, இந்த திட்டங்களை நாங்க செஞ்சிருக்கோம்னு. எப்படின்னா விளம்பரங்கள் நான் பார்க்கும்போது அவங்க பண்றதெல்லாம், அவங்க விளம்பர அரசியல பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருத்தன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து நல்லா படிக்கிறான், அவனுக்கு வந்து வானதி சீனிவாசன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி காணொலி எடுத்து இப்ப தேர்தல் நேரம்ல வெளியிட்டு இருக்காங்க. அதனாலதான் பாரதி சீனிவாசன் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத காரணத்தினால்தான் எனக்கு இந்த தெற்கு தொகுதியில போட்டியிட விருப்பம் இல்ல, எனக்கு வடக்கு தொகுதியை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தெற்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அம்மன் அர்ஜுனன் வந்து போன 2021 தேர்தலில் வந்து வடக்கு தொகுதியில போட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட அம்மன் அர்ஜுனன் வந்து வடக்கு தொகுதியில ஒண்ணுமே செய்யல அப்படின்ற காரணத்துக்காக எனக்கு தெற்கு தொகுதியை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து விழிப்படைஞ்சு இருக்கிறாங்க, நம்ம தோற்கடிச்சிருவாங்க ஒரு அச்சமா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த அம்மன் அர்ஜுனன் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் வானதி சீனிவாசன் ஓட்டு போட்டாங்க. ஒரு பாரதிய கட்சி அப்படி இப்படின்னு அங்க வந்து ஏதோ மத்திய அரசு ஆளுங்கட்சி செய்வாங்க அப்படின்னா அப்படி எதுவும் ஆக்கப்பூர்வமா இது வரைக்கும் எதுவும் இல்லை. தொழில் சார்ந்த எதுவும் கொண்டு அடிப்படை வசதிகள் கூட சரியில்லைங்க. அடிப்படை வசதிகள் நம்ம வந்து பெரியார் நகர் அப்படின்ற ஒரு பகுதி புளியகுளத்துல, அந்த பெரியார் நகருக்குள்ள நம்ம வாக்கு கேட்டு அங்கிருந்தா பரப்புரைய ஆரம்பிக்கிறேன். போன உடனே 2-3 வீடுகள்ல நான் பாத்துட்டேன். மக்கள் வந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த சாக்கடை, அந்த கழிவு நீர் அதை வந்து காட்டுறாங்க. சாக்கடை எடுத்து பல மாசம் ஆச்சு, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க யாருமே, இதை சரி செஞ்சு கொடுங்க அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? சரி செய்யற இடத்துல நம்ம இல்ல, ஒரு மனு தான் கொடுக்கணும். மனு கொடுத்தோம், நடவடிக்கை எதுவும் இல்லை, தேங்கி நிக்குது. அப்படியே அந்த சாக்கடை அந்த கழிவு நீர் அப்படி தேங்கி நிக்குது. அப்போ அதுல இருந்து தானே கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து ஒரு தொட்டி வச்சு அதுல இருந்து வந்து கொசு உற்பத்தி ஆகுறதுனா அவன் மேல நீ வழக்கு போடுற. ஒரு பொது இடம் சாக்கடையா இருக்கு, அது அப்படியே தேங்கி நிக்குது. யார் மேல வழக்கு போடுறது? இப்படி என்ன சொல்றது, அடிப்படை வசதிகளே இல்லாம நீங்க கோயம்புத்தூர் அடையாளம் 2வது பெரிய மாநகராட்சி, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் இப்பெல்லாம் நம்ம சொல்றோம். அடிப்படை வசதிகள் கூட சரியில்லாம இருக்கு. டெங்கு அதிகமா டெங்கு பரவக்கூடிய மாவட்டமா கோயம்புத்தூர் தான் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. ஏன் பரவாயில்ல, எங்க பார்த்தாலும் குப்பைகளா இருக்கு, எங்க பார்த்தாலும் குப்பை மேடாதான் இருக்கும். இதுக்கான தீர்வு நீங்க என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு? என்ன சொல்லி மக்களுக்கு நீங்க விழிப்புணர்வு கொடுக்கணும். என்ன சொல்றாங்கன்னா இவங்க, நீங்க குப்பை தொட்டி ஒரு தெருவுக்கு நீங்க ஒரு குப்பை தொட்டி வச்சீங்கன்னா மக்கள் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை இதெல்லாம் பாக்குறது கிடையாது, வந்து எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிடுறாங்க. நாங்க தனித்தனியா பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ மக்களுக்கு வந்து மக்கும் குப்பைனா என்னன்னு தெரியல, மக்காத குப்பைனா என்னன்னு தெரியல. விழிப்புணர்வை நீங்க கொடுங்க. அதுக்கு நீங்க குப்பை தொட்டியா வைக்க மாட்டீங்க. நாங்க வீடு வீடா வந்து நாங்க வந்து குப்பைகளை வாங்கிக்கிறோம் அப்படின்னா அவன் காலையில நேரத்திலேயே வேலை கிளம்புற ஆட்கள் இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. அதே போல நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில வந்து தூங்குற ஆட்களும் இருப்பாங்க. இவங்க போற நேரத்துக்கு அவங்க வெளியில வந்து தன் வீட்டுல இருக்கக்கூடிய குப்பையை வந்து அந்த மாநகராட்சி அந்த துப்புரவு தொழிலாளர்கள் போகக்கூடிய அந்த வண்டியில போடுவாங்க அப்படின்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம்? அவன் தூங்கி இருப்பான், இல்ல அவன் வந்து நேரத்திலேயே வந்து வீட்டை விட்டு வெளியில போய் அவன் வேலையை பார்க்க போயிருப்பான். அவன் எப்படி நீங்க நம்புறீங்க? அப்ப அவன் என்ன பண்ணுவான், போற வழியில ஏதாவது ஒரு இடத்துல குப்பையை தூக்கி போட்டு போவான். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது ஒரு குப்பை மேடா மாறினதுக்கு அப்புறம் நீங்க அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணுவீங்க. அது வரையும் அங்கிருந்து கொசு எதுவுமே உற்பத்தி ஆகாதா? சுகாதாரமற்ற நிலை வந்து உருவாகாதா? அப்போ இதை தாண்டி நீங்க என்ன தொகுதிக்கு என்ன மேஜர் அதிகமா என்ன சொல்ல வரீங்க? நான் என்னன்னா, நான் வந்து முக்கியமான நான் வந்தால் இந்த தேவையெல்லாம் சரி செய்வேன் அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? என்னன்னா, நான் முக்கியமா ஒரு 5-6 வாக்குறுதியை நான் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். சுகாதாரமான கோவை தெற்கு தொகுதியா என் தொகுதியை வந்து நான் மாத்துவேன். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பேன். மக்கும் குப்பைனா இது, மக்காத குப்பைனா இது, நீங்க தயவு செய்து இந்த மக்கும் குப்பையில உங்களோட குப்பையை போடுங்க. வேற என்ன? இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய நூலகங்கள், அறிவார்ந்த இளைஞர்களை என் தொகுதியில நான் உருவாக்குவேன். எப்படின்னா, புளியகுளம்னு ஒரு பகுதிங்க. இந்த புளியகுளம் பகுதியில 1 கிலோமீட்டருக்குள்ள 4 டாஸ்மாக் கடை.
1 கிலோமீட்டருக்குள்ள 4 டாஸ்மாக் கடை. ஒரு புகழ்பெற்ற கோவில், விநாயகர் கோவில் ஒண்ணு இருக்கு புளியகுளம். புளியகுளம்னாலே விநாயகர் கோவில் தான் வந்து நிற்கும். நீங்க கூகுள் அடிச்சு பாருங்க, விநாயகர் கோவில் தான் வந்து நிற்கும். ஒரே ஆசியாவிலேயே ஒரே கல்ல செஞ்சு மிகப்பெரிய விநாயகர் சிலை அந்த கோவில்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த புகழ் வாய்ந்த அந்த கோவிலை சுத்தி 4 டாஸ்மாக் கடைகள் இருக்கு. நான் போய் மனு கொடுக்குறேன், மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு, ஐயா 4 டாஸ்மாக் கடை இருக்கு, ஒரே ஒரு போதை மறுவாழ்வு மையத்தை அமைச்சு கொடுங்க எங்க பகுதியில, குடிகாரர்கள் அதிகமா இருக்கிறாங்க, போதை மறுவாழ்வு மையத்தை அமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்குன்னு அரசு மருத்துவமனையில ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ அது இன்னொன்னு கேட்கற அப்படின்றாங்க. ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்கு ஒரே ஒரு டாஸ்மாக் கடை தான் இருக்கான். வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிறீங்க. ஆனா போதை மறுவாழ்வு மையம், ஒருத்தன் ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை வந்து அது போதையிலிருந்து விடுபட்டு அவர் நல்ல ஒரு மனுஷனா அவன் வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய் வந்து போதை மறுவாழ்வு மையத்துல போய் சேர்க்கணும் அப்படின்னா இங்க எங்க அதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு? தனியார் போதை மறுவாழ்வு மையத்துக்கு போனா ஆயிரக்கணக்கில் அதிகமா கேட்பாங்க. அப்போ அரசே அதுக்கான மையங்களை ஏற்படுத்தி குடி நோயாளிகளா இருக்கக்கூடிய மக்களை வந்து மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் போதை மறுவாழ்வு மையத்தை என்னுடைய தொகுதிக்குள்ள நான் அமைச்சு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த புளியகுளம், ராமநாதபுரம் என் தொகுதியில் உட்பட்ட முக்கியமான 2 பகுதிகள், புளியகுளம், ராமநாதபுரம், இந்த 2 பகுதிகள்லயும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கோதா பயிற்சி மையங்கள் இருந்தது. கோதா பயிற்சினா மல்யுத்தம், இந்த மாதிரி உடற்பயிற்சி சார்ந்த அந்த விளையாட்டுகள் எல்லாமே இப்ப எல்லாமே மூடிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே மூடினால்தான் இன்னைக்கு வீட்டை மூடிட்டு இன்னைக்கு மாணவர்கள் என்ன பண்றாங்க, சின்ன சின்ன பசங்க இன்னைக்கு வந்து மொபைல்ல பப்ஜி கேமும் இன்னைக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் கேமும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களை வெளியில கொண்டு வரணும், வெளியில கொண்டு வரீங்க. ஆமா, வெளியில கொண்டு வந்து அங்கங்க கோதா பயிற்சி மையங்கள், ஏன்னா நம்ம எத்தனையோ சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, பயிற்சி ஆசிரியர்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு பயிற்சி கொடுக்க வைக்கலாம். அதே போல நான் என் தொகுதி மக்கள்கிட்ட நான் வந்து பிரதானமா ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறேன். மதுவில்லா போதை இல்லா தொகுதியா என் தொகுதியை மாத்துவேன். சில பேர் கூட கேட்பாங்க, அதை எப்படி ஒன்னாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து முடியல, தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சின்னு முடியல, தெருவுக்கு தெரு ஒரு தெருவில் 4 டாஸ்மார்க்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி போதை இல்லாத தொகுதியா நீங்க வைக்க முடியும்? கேள்வி வருது இல்ல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல்லாயிரம் கோடி ஊழல் பண்ணும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சா போதையில்லா தொகுதியா மாத்த முடியாதா? சட்டமன்ற உறுப்பினர் வந்து இதே அம்மன் அர்ஜுனன் தெற்கு தொகுதி எனக்கு வேணும்னு விருப்பம் மனு தாக்கல் பண்ணிருக்காரு அதிமுகல. அந்த அம்மன் அர்ஜுனன் வந்து வருமானத்துக்கு அதிகமா 2.5 கோடி ரூபாய் சொத்து அதிகமா சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர் வீட்டுக்கு ரைடு போச்சு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கும் போது, ஒரு உறுப்பினர் ஆயிரக்கணக்கான கோடியை வந்து ஊழல் பண்ணும் போது நம்ம வந்து நம்ம தொகுதியில போதையில்லா தொகுதியா நம்ம தொகுதியை மாத்த முடியாதா? நம்பிக்கை இருக்கு. அடுத்தது அதுக்கான ஆட்கள் வேணும்ல சண்டை செய்யறதுக்கு. ஆனா இவங்க சண்டை செய்யறது, ஏன்னா இவங்களுக்கு கமிஷன் போகுது. ஒரு நான் கேக்குறேன், நான் மக்களை சந்திக்கும் போது இப்ப சின்ன சின்ன பசங்க கஞ்சா அடிச்சுட்டு திரிறாங்க இந்த ரோட்ல, இந்த பகுதியில அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வார்டு கவுன்சிலருக்கு தெரியாம அந்த பகுதியில கஞ்சா வித்துற முடியுமா? ஒரு வார்டு கவுன்சிலருக்கு இந்த வீட்டுல இவனுக்கு ஓட்டு இருக்கு, இவனுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஒரு வார்டு கவுன்சிலருக்கு அந்த பகுதியில இந்த இடத்துல கஞ்சா விற்கிறான், இந்த இடத்துல கஞ்சா விக்கல அப்படின்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும், அந்த பகுதி இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம எதுவும் இருக்காது. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நான் போதையில்லா தொகுதியா என் தெற்கு தொகுதியை வந்து நான் மாத்துவேன். அதே நேரத்துல படிப்பகங்களை அங்கங்க நான் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் வந்து நூலகத்தை நான் அமைச்சு கொடுப்பேன். அதே போல தெற்கு தொகுதிக்குள்ள முக்கியமா டவுன் ஹால் பகுதி இருக்கு. ஏதாவது திருவிழா காலம், பண்டிகை காலம் அப்படின்னா, ஏன் சனி ஞாயிறு விடுமுறை காலங்கள்ல கூட ஏதாவது துணி வாங்கணும், ஏதாவது நகை வாங்கணும் அப்படின்னா கூட தெற்கு தொகுதிக்குள்ளதான் வந்தாகணும். இங்கதான் வணிகம் நிறைந்த ஒரு தொகுதியாக இந்த தெற்கு தொகுதி இருக்கு. இந்த தொகுதிக்குள்ளதான் வரணும். ரொம்ப அடர்த்தியா, தொகுதி சின்ன தொகுதி, ஆனா வந்து மக்கள் தொகை ரொம்ப அடர்த்தியா இருக்கிறாங்க. மற்ற தொகுதிக்காரங்களும் வந்துட்டு போகும்போது இந்த வெளியில வர்றதுக்கே பயப்படுவாங்கன்னு வச்சுங்களேன். வெளியில வர்றதுக்கே பயப்படுவாங்க. காந்திபுரம் வரணும், துணி எடுக்க வரணும், இப்படி வர்றதுக்குன்னே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி மல்டி லெவல் பார்க்கிங் வசதியை ஏற்பாடு பண்ணி நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து போக்குவரத்து கொஞ்சம், ஏன்னா வாகனத்தை சாலையிலேயே வந்து வாகனத்தை நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. அதனால வந்து சாலையை குறுகிய சாலையா இருக்கும், ரொம்ப சிக்கலா போக்குவரத்து என்ன சொல்ல பொதுமக்களுக்கு ரொம்பவே இடையூறா இருக்கும். மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி இருக்கும். காந்திபுரம் போன்ற பகுதிகளில், முக்கியமான பகுதிகளில் சுரங்கப்பாதை அமைச்சு நம்ம கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு வந்து எளிதா இருக்கும். இந்த மாதிரி வந்து முக்கியமான வாக்குறுதிகள் நான் வந்து கொடுக்குறேன். இதை தாண்டி
பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த அடிப்படை எனக்கு தெற்கு தொகுதியில போக்குவரத்து அதிகமா இருக்கு. அதை சரி செய்ய போதை இல்லாத ஒரு தொகுதி. அதுக்கடுத்து கல்வி வளர்ச்சியை கொண்டுட்டு வரதுக்கு ஒன்று அடிப்படை தேவைன்றது உடற்பயிற்சி. அதை கொண்டுட்டு வருவேன். பிரதானமா ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்க வலியுறுத்துறீங்க. ஆமா, இது அது தேவை. பொதுவான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு இது நீங்க வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தெற்கு தொகுதியில தான் இன்னைக்கு வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் வந்து வடவர்களுடைய வாக்கு. எல்லாம் மார்வாடிகள், எல்லாம் பெங்காலிகள் தான் அதிகமா இருக்காங்க. இன்னும் வெளிப்பட சொல்லணும்னா இடையர் வீதின்னு ஒரு வீதிங்க. இந்த இடையர் வீதியை பேரை மாத்துங்க, பெங்காலி வீதின்னு வைங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அந்த துணிச்சல் எங்க இருந்து வந்தது? இந்த பகுதி முழுவதும் நாங்க தான் ஆக்கிரமிச்சு, அவங்கதான் பெங்காலிகள் தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, இது எங்களுடைய கோட்டைன்றாங்க. நீ பாருங்களேன், நான் ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப சீமானவர்களை வச்சு ஒரு 4 மாதத்துக்கு முன்பு ராஜ வீதியில ஒரு பொதுக்கூட்டம், நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படின்ற தலைப்புல பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தை நம்ம தான் ஒருங்கிணைச்சு கூட்டம் மிக சிறப்பா வந்துருது. காவல்துறையினர் சொல்றாரு ஒருத்தர், அவனுங்க பகுதியிலேயே கூட்டத்தை போட்டு நீங்க அவனுங்களையே பேசுவீங்களான்னு கேக்குறாரு. இது யாருடைய பகுதி? இது அந்த பகுதி முழுக்க முழுக்க ஆசாரி அந்த சமூக மக்களால வந்து அந்த மக்கள் தான் அடர்த்தியா வாழ்ந்துட்டு இருந்த பகுதி. இன்னைக்கு அந்த மக்கள் இன்னைக்கு வெளியேற தொடங்கிட்டாங்க. தங்க நகை தொழில இருந்து வெளியேற தொடங்கிட்டாங்க. முழுக்க முழுக்க மார்வாடிகள், பெங்காலிகள், எல்லாம் வடவர்கள் தான் இன்னைக்கு அந்த பகுதியை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கிட்ட பொருளாதாரம் நம்ம கிட்ட இல்ல. அப்போ அந்த பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துவதற்காக உள்ளூர் வணிகர்களை நம்ம வந்து உருவாக்கணும். அது சார்ந்த திட்டங்களை ஆமா. அதே மாதிரி பெண்களுக்கான இப்படி நம்ம நிறைய திட்டங்களை நம்ம வச்சு சொல்லிக்கிட்டே போகணும். ஒரு முதல் நேர்காணல் நினைக்கிறேன், தொடர்ச்சியா 2 நாட்களாக நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. முதல்ல உங்ககிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதை ஒட்டி இது ஒரு சிறப்பான நேர்காணலா அமையட்டும். தொடர்ந்து உங்களுடைய பயணங்கள் வெற்றியை தரட்டும் தம்பி. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்க.